கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி சல்மான் கான் வீட்டுக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூடு இருக்கு. அது ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல அதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் பிஸ்னாயும் அவருடைய அண்ணனான அன்மோல் பிஸ்னாயும் பொறுப்பேற்றிருக்கிறது அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1998 வருஷம் சல்மான் கான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரிய வகை மான் அப்படின்றத வேட்டையாடினாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் அப்படின்றது போடப்பட்டிருந்துச்சு. அதுக்காக அவருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருச்சு. இப்போ அவர் ஜாமீன்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த பிஸ்னாய் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மானை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு விஷயமா கும்பிட்றதுனால இதுக்கு அவர் மன்னிப்பு அப்படின்றத கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஜெய்ப்பூர்ல வச்சு கொல்லப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ் பிஸ்னாய் 2018 வருஷத்துல இருந்து அவருக்கு கொலை மிரட்டல் அப்படின்றதெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு வெளியில துப்பாக்கி சூடு அப்படின்றதும் நடந்திருக்கு. ஸோ என்னதான் நடக்குது சல்மான் கானை சுற்றி, சல்மான் கானை ஏன் லாரன்ஸ் பிஸ்னாய் கொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நானும் லாங்குவேஜில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் 8 மணிக்கு சேனல் அப்லோட் ஆகும். பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.